साईराम। जय गुरुदेव दत्ता। गुरुर् ब्रह्मा गुरुर् विष्णु गुरुर्देवो महेश्वरः। गुरु साक्षात् परब्रह्म तस्मै श्री गुरुवे नमः। अक्कलकोट श्री स्वामी समर्थ लीलामृतम अध्यायम 135। श्री स्वामी भक्त பாலப்பா. பாலப்பா ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பரம பக்தர். அக்கல்கோட்டில் ஸ்ரீ குரு மந்திர் என்று அழைக்கப்படும் பாலப்பா மந்திர் மிகவும் பிரசித்தி பெற்ற மடம். பாலப்பா கர்நாடகத்தில் உள்ள ஹவேரி கிராமத்தை சேர்ந்தவர். அவர் எப்படி ஸ்ரீ சுவாமி சமர்த்தருடைய பக்தரானார் என்பதை இந்த அத்தியாயத்தில் விரிவாக பார்க்கலாம். பாலப்பா ஒரு நாள் குருவை தேடி முர்கோட்டுக்கு சென்றார். அந்த இடத்தில் சிதம்பர் தீட்சித் என்கின்ற மகா புருஷர் ஒருவர் வாழ்ந்து வந்தார். சிதம்பர் தீட்சித்துடைய தந்தையான மன்னார் தீட்சித் ராமேஸ்வரத்துக்கு யாத்திரையாக சென்றிருந்தார். வரும் வழியில் மிகவும் விழிப்புடன் இருக்கும் சிவனுடைய சேத்திரமான சிதம்பரேஸ்வரர், அதாவது கர்நாடகா என்கின்ற இடத்திற்கு சென்றார். அந்த இடத்தில் அவர் 12 வருடங்களுக்கு தவம் புரிந்தார். சங்கரர் அவருக்கு காட்சி அளித்துவிட்டு அவரிடம், நானே உனக்கு மகனாக பிறப்பேன் என்று வரமளித்தார். மேலும் அவரிடம், குழந்தை பிறக்கும் போது ஒரு காதில் வில்வ இலையும் இன்னொரு காதில் துளசி இலையும் இருக்கும். அக்குழந்தையை அவதாரமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று கோரினார். பின்னர் அவர் வீட்டிற்கு சென்றார். அவருடைய மனைவி கருவுற்று ஒரு மகன் பிறந்தான். அவருக்கு தோன்றி காட்சி போலவே குழந்தையின் காதுகளில் வில்வம் துளசியுடன் பிறந்தது. அதனால் அக்குழந்தைக்கு சிதம்பர் என்று பெயரிட்டனர். ஸ்ரீ சிதம்பர் பல அற்புதங்களை நிகழ்த்தி காட்டியிருக்கிறார். ஒரு யக்கத்திற்கு நெய்க்கு தட்டுப்பாடு ஏற்பட்டது. அப்போது கங்கையிலிருந்து கொண்டு வரப்பட்ட தண்ணீர் நெய்யாக மாறியது. பின்னர் சிறிது நேரத்திற்கு பிறகு நெய் கொண்டு வரப்பட்டது. எவ்வளவு பானைகள் கங்கையிலிருந்து தண்ணீர் கொண்டு வரப்பட்டதோ அதே அளவு நெய் கங்கைக்குள் விடப்பட்ட போது அது தண்ணீராக மாறியிருந்தது. ஒருமுறை பாஜிராவ் பேஸ்வா சிதம்பர சுவாமியை தரிசனம் செய்வதற்காக வந்திருந்தார். மகாராஜா வருவதை முன்கூட்டியே அறிந்து கொண்ட பிராமணர்கள் அவர்களுடைய சம்பளம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதால் அதை மகாராஜாவிடம் தெரிவிக்குமாறு சிதம்பர சுவாமியிடம் கோரிக்கை விடுத்தனர். அதற்கு சிதம்பர சுவாமி சம்மதித்தார். சிதம்பர சுவாமி தன்னிடம் பேசப் போகிறார் என்ற தகவல் மகாராஜாவுக்கு தெரிந்துவிட்டது. இதை தடுப்பதற்காக பாஜிராவ் சுவாமிகளுக்கு ஒரு கடிதம் எழுதினார். அதில், நான் உங்களுடைய தரிசனத்துக்காக வருகிறேன், எவரை பற்றியும் என்னிடம் பரிந்துரைக்காதீர்கள் என்று எழுதியிருந்தார். அதற்கு பதில் கடிதத்தில் சிதம்பர சுவாமி, பிராமண சர்க்கார் சிறிது காலத்திற்கு தொடர இருந்தது. ஆனால் கடவுளின் விருப்பத்திற்கு முன்னால் வேறு வழி கிடையாது. உங்கள் அறிவின் தீர்ப்பு அவ்வாறாக உள்ளது. அறிவு எப்போதும் கர்மாவை பின்பற்றி செல்லும் என்று எழுதி தூதுவனிடம் கொடுத்தனுப்பினார். பாஜிராவ் இந்த பதில் கடிதத்தை பார்த்தார். வரும் காலத்தில் நடக்கப் போகும் நிகழ்ச்சிகளை பற்றி அறியாமல் சிதம்பர சுவாமியை தரிசிக்காமலேயே தன் இடத்திற்கு சென்று விட்டார். 6 மாத காலத்திற்குள் பேஸ்வா ராஜ்யத்தின் ஆட்சி கலைந்து ஆங்கிலேய ஆட்சி தொடங்கியது. அப்படிப்பட்ட தீர்க்கதர்சியான சிதம்பர் தீட்சித் வாழ்ந்த இடத்தை பார்க்க வேண்டும் என்று பாலப்பா விரும்பினார். அங்கு 2 அல்லது 3 நாட்களுக்கு தங்கியிருந்துவிட்டு கானகாப்பூர் சென்றார். அங்கு சென்று 3 மாத காலம் தங்கியிருந்து குரு தரிசனம் கிடைக்க பிரார்த்தனை செய்து கொண்டார். அப்போது ஒரு நாள் அக்கல்கோட்டுக்கு செல் என்று கனவில் உத்தரவானது. உடனே அவர் அக்கல்கோட் திரும்பி வந்தார். அன்று ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் காஸ்பாக்கில் இருந்தார். தரிசனத்துக்கு பிறகு ஸ்ரீ சுவாமி கல்கண்டை, அதாவது சர்க்கரை துகள்களை அவருக்கு முன்னால் போட்டார். தான் கனவில் கண்ட சந்நியாசி இவர்தான் என்று உறுதி செய்து கொண்டார். மிகுந்த மகிழ்ச்சியுடன் முரளிதர் கோவிலில் தங்கிக் கொண்டு ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தார். சுந்தராபாய் பாலப்பாவுக்கு தங்குவதற்கு இடம் அளித்தாள். அவளுடைய உதவியுடன் ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு சேவைகள் செய்து கொண்டிருந்தார். இதை கண்டு பாலப்பாவுக்கு பொறாமை ஏற்பட்டது. அதனால் பாலப்பா இங்கு தங்கியிருக்க கூடாது என்கின்ற எண்ணத்தில் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரிடம் சென்று, சுவாமி,
பாலப்பா அவர் குடும்பத்தை விட்டு இங்கு வந்து பல நாட்கள் ஆகிவிட்டன. அவருடைய குலதெய்வத்தையும் குடும்பத்தினரையும் பார்ப்பதற்கு மிகுந்த ஆவலாக இருக்கிறார் என்று கூறினார். அதற்கு ஸ்ரீ சுவாமி மகாராஜ், அவருடைய மனைவியும் குழந்தைகளும் இங்குதான் இருக்கிறார்கள் என்று கூறினார். ஸ்ரீபாதப்பட் தன் பங்குக்கு சீட்டு குலுக்கி பார்த்து முடிவு செய்யலாம் என்கின்ற யோஜனையை செயல்படுத்தினார். அனைத்து செயல்களுக்கும் அதிபதியான ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் வார்த்தைகள் பொய்க்குமா? போக வேண்டாம் என்கின்ற சீட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டவுடன் இருவரும் மௌனமானார்கள். ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் பாலப்பாவுக்கு என்றைக்குமே பிரசாதம் கொடுத்ததில்லை. தனக்கு மட்டும் ஸ்ரீ சுவாமி பிரசாதம் அளிக்கவில்லையே என்று பாலப்பா ஏங்கிக் கொண்டிருந்தார். ஒரு நாள் பேரிச்சம் பழத்தை ஸ்ரீ சுவாமிகளுக்கு சமர்ப்பணம் செய்துவிட்டு அதில் ஒன்றை தனக்கு அளிக்குமாறு வேண்டிக் கொண்டார். சோழப்பா அதிலிருந்து 2 எடுத்து பாலப்பாவிடம் கொடுத்தார். இருப்பினும் பாலப்பா மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை ஏற்றுக்கொண்டார். இதைக் கண்டு ஸ்ரீ சுவாமி சோழப்பாவிடம், ஏ சோழையா, அவனுக்கு எதுவும் கொடுக்கக்கூடாது, அதை அவனிடம் இருந்து பெற்றுக்கொள் என்று கூறினார். சோழப்பா ஓடி சென்று அவரிடம் இருந்து பெற்றுக்கொண்டவுடன் பாலப்பா மிகுந்த வருத்தமடைந்தார். எவர் ஒருவர் அக்கல்கோட்டை விட்டு கிளம்புகிறார்களோ அவர்களுக்கு மட்டும்தான் ஸ்ரீ சுவாமி பிரசாதம் கொடுத்து அனுப்பி வைப்பார். அவர் அனுப்ப விரும்பாதவர்களுக்கு பிரசாதம் கொடுக்க மாட்டார். அவர் பாலப்பாவை தன்னுடனேயே எப்போதும் தங்க வைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இவ்வாறு நடந்து கொண்டார் என்பது பாலப்பாவுக்கு பின் நாட்களில்தான் புரிந்தது. பாலப்பாவின் நோயை குணமாக்குதல். ஒருமுறை பாலப்பாவின் நாபியில் இருந்து இரத்தம் கசிய தொடங்கியது. அந்த நோயின் தாக்கம் அதிகமாக இருந்ததால் அவரால் படுக்கையை விட்டு எழவே முடியவில்லை. ஒரு நாள் இரத்த கசிவு அதிகமாக ஏற்பட்டு பொட்டலம் போன்ற ஒன்று நாபியில் இருந்து வெளியேறியது. அதை திறந்து பார்த்தபோது அதில் கருமையான வஸ்து ஒன்று இருந்தது. அதை அவர் 5 அல்லது 6 நபர்களிடம் காண்பித்து என்னவென்று விசாரித்த போது அவர்களால் எதுவும் ஊகிக்க முடியவில்லை. பிறகு வியாபாரி ஒருவன் உணவில் விஷம் கலந்து கொடுத்தது பாலப்பாவுக்கு நினைவுக்கு வந்தது. அதை ஸ்ரீ சுவாமிகள் நினைவுபடுத்தி குணமாக்கியது அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளித்தது. பின்னர் பாலப்பாவின் ஆரோக்கியம் சீரடைந்தது. இதே போல பல அனுபவங்கள் பாலப்பாவுக்கு ஏற்பட்ட பின்னர் ஸ்ரீ சுவாமி சமர்த்தரின் மீது அவர் கொண்டிருந்த பக்தியின் அளவு அதிகரித்தது. சோழப்பா ஸ்ரீ சுவாமி சமர்த்தருக்கு பிரதான சேவைகளை செய்து கொண்டிருந்த நாட்களில் அவர் எப்போதும் சந்தனக்கட்டையை தன் இடுப்பில் வைத்து கொண்டிருப்பார். ஸ்ரீ சுவாமிகளை குளிக்க வைத்த பின் சந்தனத்தை அரைத்து அவருக்கு பூசிவிடுவார். பின் நாட்களில் ஸ்ரீ சுவாமிகளை குளிக்க வைக்க வேண்டும் என்றால் அவர் வெந்நீர், அத்தர் மற்றும் குங்குமப்பூ கலவை மற்றும் ஒரு பானை பாயசம் ஆகியவற்றை தயார் நிலையில் வைத்திருப்பார். மகாராஜ் எப்போதும் ஒரே இடத்தில் இருக்க மாட்டார். அவர் காடு மேடுகள், மசூதி, தாழ்ந்த ஜாதியினர் தங்கியிருக்கும் பகுதிகள் அல்லது பக்தர்களுடைய வீடுகள் மற்றும் விளைநிலங்கள் ஆகிய பல்வேறு இடங்களில் இருப்பார். அவர் விரும்பிய இடங்களில் எல்லாம் மலஜலம் கழிப்பார். விசித்திரமான இடங்களில் குளிப்பார். வெயில் நாட்களான சித்திரை மற்றும் வைகாசி மாதத்தின் போது சந்தனமும் குங்குமப்பூவும் கலந்து அரைத்து பூசப்படும். அந்நாட்களில் மதிய வேளைகளில் எலுமிச்சை சாறு அல்லது வேறு ஏதாவது பானங்கள் குடிப்பார். ஆனால் ஒரு குவளைக்கு மேல் குடிக்க மாட்டார். கண்பத்ராவ் சமையல் செய்வார். நரசப்பா வெந்நீர் தயாரிப்பார். சுந்தராபாய் உணவு ஊட்டி விடுவாள். ஸ்ரீபாத பட் வழிபாடுகள் செய்வார். பாலப்பா எல்லா ஏற்பாடுகளையும் செய்துவிட்டு அனைத்தும் சரியாக நடைபெறுகிறதா என்று மேற்பார்வை பார்ப்பார். இவ்வகையில் அனைவருக்கும் சேவைகள் பகிர்ந்து அளிக்கப்பட்டிருந்தது. ஸ்ரீ சுவாமிகளை குளிக்க வைப்பதற்காக கிணற்றிலிருந்து தண்ணீர் இழுக்க வேண்டிய வேலையை பாலப்பா செய்து கொண்டிருந்தார். அது அவருக்கு மிகுந்த அவமானமாக இருந்தது. ஒரு நாள் ஸ்ரீ சுவாமி பாலப்பாவிடம், குருவுக்கு அருகில் எதுவுமே அவமானமில்லை என்று கூறினார். இதை கேட்டவுடன் பாலப்பா எந்தவித மனக்கிளேசங்களும் இல்லாமல் அனைத்து சேவைகளையும் முழு மனதுடன் செய்ய தொடங்கினார். இவ்வாறு பல்வேறு நிகழ்ச்சிகள் மூலம் ஸ்ரீ சுவாமி சமர்த்தர் பாலப்பா என்கின்ற பக்தனை தன்னிடம் ஈர்த்து கொண்டார்.
அவரிடம் தன் பாதுகைகளை அளித்து ஒரு மடத்தை ஸ்தாபிக்குமாறு கூறினார். அக்கல்கோட்டில் ஸ்ரீ குரு மந்திர் அல்லது பாலப்பா மந்திர் என்றால் மிகவும் பிரசித்தம். ஸ்ரீ சுவாமிகள் தேர்வு செய்தவர்கள் மட்டுமே அவருடைய பக்தராக கூட ஆக முடியும் என்பதை நமக்கு இந்த நிகழ்ச்சி உணர்த்துகிறது அல்லவா? ஜெய ஜெய ஸ்ரீ சுவாமி சமர்த். ஜெய் சாய்ராம். ஜெய் குரு தேவதத்தா. அனந்த கோடி பிரம்மாண்ட நாயக ராஜாதிராஜ யோகிராஜ பரபிரம்ம ஸ்ரீ சுவாமி சமர்த்த மகராஜ் கி ஜெய்.